Praise the Lord. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே தேவ பிள்ளைகள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த இரவு ஜெபத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவமாக என்று சங்கீதக்காரன் சொன்னதை போல ஒரு நாளும் ஆண்டுடைய சமூகத்திலே நான் ஒருமித்து கூட வந்து தேவனை ஆராதிக்க, அவரை தொழுது கொள்ள, நம்முடைய விண்ணப்பங்களையும் நம்முடைய வேண்டுதலையும் தேவ சமூகத்தில் ஏறெடுக்க தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். அல்லேலூயா. ஆக விசுவாசத்தோடு கூட அவருடைய சமூகத்தில் நாம் காத்திருப்போம், நாம் தரித்திருப்போம். நாம் யாவரும் இருக்கிற வண்ணமாய் நம்முடைய தலைகளை தாழ்த்தி இந்த ராத்திரி வேளையிலே அவருடைய மகிமையின் பிரசனம் நம்மை மூடும்படியாக தேவ சமூகத்தில் ஜெபிக்கும்படி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அவர் ஜெப ஆவினால் காத்த நிரப்பும்படியாய் தொலைக்காட்சியின் வாயிலாகவும் ஆன்லைன் மூலமாகவும் நேரடியாகவும் இந்த ஜெபத்தில் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் தேவ கிருபை இறங்கட்டும். இந்த ஜெபமானது ஏதோ ஒரு ஜெபம் என்று அல்ல, மிகுந்த பாரத்தோடு மிகுந்த கண்ணீரோடும் வாக்கு கடங்காத பெருமச்சுகளோடு நம்மோடு கூட வேண்டுதல் செய்கிற அந்த ஆவியானவரோடு நம்மை இணைத்து கொண்டு பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிற அந்த பாதையிலே ஆவியானவர் நம்ம ஜெபிக்க பாரப்படுத்துகிற காரியங்களுக்காக நாம் ஜெபித்து கொண்டு வருகிறோம். நம்ம எல்லாரும் கொஞ்சம் நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்க முடி வந்திருக்கிறோம். ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடட்டும் ஆண்டவரே. ஜெபிக்க வந்திருக்கிற எங்களை ஒரு மகிமையின் மேகம் எங்கள் இல்லத்தை மூடட்டும் ஆண்டவரே. எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் எல்லாம் சேர்த்து சொல்லுவோம், இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே, விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, என் பேச்சில் என் சொல்லுல என் செயலில் கலந்திருக்கீங்க, என் நினைவுல என் நடக்கையில் என் உணர்வுல என் உயிரில் கலந்திருக்கீங்க, அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா சொல்லுவோம். அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே, சொல்லுவோம். ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே,
வாஞ்சிக்குதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஆவியானவரே, இந்த மாலை வேளையில அந்த அன்பின் ஆவியானவர், அந்த மகிமையின் ஆவியானவர், அந்த தெளிவின் ஆவியானவர், அந்த பரிசுத்த ஆவியானவர், நீரே இந்த இரவு ஜெபத்தினை பொறுப்பெடுக்கணும்ப்பா. ஒவ்வொரு நிலையிலும் பரிசுத்த ஆவியோட பிரசன்னத்தை நாங்கள் உணர, பரிசுத்த ஆவியோட மகிமையின் பிரசன்னத்தை நாங்கள் உணர என் கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. மகிமையின் ஆவியானவருடைய மேகம், அந்த விலகாத மேகம், அந்த மகிமையின் மேகம் இன்றைக்கு தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற அத்தனை பேர் மேலும் அந்த மகிமை மேகம் தங்கி இருக்கட்டும் அப்பா. ஓரா மானா சி ஹந்தன் யாதனா, ஆண்டவருடைய பிரசன்னத்தினால் நிறைந்து நாங்கள் ஜெபிக்க கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்ம எல்லாரும் இந்த ராத்திரி வேளையில எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பழைய பாடலை நாம் பாட பார்க்கிறோம். எல்லாம் தெரிந்த பாடல், ஆனால் அர்த்தமுள்ள பாடல், மகிமையான பாடல். மான்கள் நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல் தேவனே என் ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதறுகிறது என்ற பாடலை நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து தேவனை ஆராதித்து நாம் பாடுகிற ஒரு பாடல். நீரோடை வாஞ்சித்து கதறும் போல் தேவனே எந்த ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதறுதே. சொல்லுவோமாக. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறும் போல் தேவனே எந்த ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதறுதே. தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ என்றும் காப்பி. தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் என்றும் காப்பி. தேவன் மேல் ஆத்துமாவே தாகமாயிருக்கிறதே. தேவன் மேல் ஆத்துமாவே தாகமாயிருக்கிறதே. தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே. சொல்லுவோம். தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறும் போல் தெய்வமே என் ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதறுதே. தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ என்றும் காப்பீர். தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ என்றும் காப்பே. ஆத்துமா கலங்குவதே நேசரை நினைத்திடுவா. ஆத்துமா கலங்குவதே நேசரை நினைத்திடுவா. அன்பரின் ரட்சிப்பினால் தினமோ துதித்து போற்றிடுவோம். அன்பரின் ரட்சிப்பினால் தினமோ துதித்து போற்றிடுவோம். மான்கள் நீரோ
நீரோட வாஞ்சித்து கதரும் போல் தெய்வமே எந்த ஆத்மாவும் மாயே வாஞ்சித்து கதறுதே. சொல்லுவமாக மான்கள் நீரோட வாஞ்சித்து கதரும் போல் தெய்வமே எந்த ஆத்மாவே வாஞ்சித்து கதறுதே. தஞ்சமே நீ தஞ்சமே நீ அடைக்கலும் நீ கோட்டையும் நீ என்று காப்பேன். தஞ்சமே நீ அடைக்கலும் நீ கோட்டையும் நீ என்றும் யோர்தான் தேசத்திலும் ஏர்போன் மலைகளிலும் யோர்தான் தேசத்திலும் சொல்லுவமாக ஏர்போன் மலைகளிலும் சிறு மலைகளிலிருந்து தினமும் உம்மை நினைக்கின்றேன். சிறு மலைகளிலிருந்து தினமும் உம்மை நினைக்கின்றேன். எல்லாரும் கைத்தடி பாடுவோம். மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே எந்த ஆத்மாவும் மாயே வாஞ்சித்து கதறுதே. சுலபமாக மான்கள் நீரோட வாஞ்சித்து கதரும் போல் தேவனே எந்த உம்மையே வாஞ்சித்து கதறுதே. சொல்லுவோம். தஞ்சமே நீ அடைக்கலம் நீ கோட்டையும் நீ என்றும் காப்பி. தஞ்சமே நீ அடைக்கலம் நீ கோட்டையும் என்றும் காப்பி. தேவரின் பகற்காலத்தில் கிருபையை தருகிறீர். சொல்லுவோம். தேவரின் பகற்காலத்தில் கிருபையை தருகிறீர். இரவில் பாடும் பாட்டு எந்த வாயினில் இருக்கிறதே. சொல்லுவோம். இரவினில் எந்த வாயில் இருக்கிறதே. நாட்கள் நீரோடை கதரும் போல் தேவனே எந்த ஆத்மாவுமாயே வாஞ்சித்து கதறுதே. பாடுவோமாக. ஆண்கள் நீரோடு வாஞ்சித்து கதரும் போல் தெய்வமே எந்த ஆத்மாவுமாயே வாஞ்சித்து கதறுதே. தஞ்சமே நீ அடைக்கலம் நீ கோட்டையும் நீ என்று காப்பே. தஞ்சமே நீ அடைக்கலம் நீ கோட்டையும் நீ என்று காப்பே. தேவன் மேல் ஆத்துமாவே தாகமாயிருக்கிறதே. தேவன் மேல் ஆத்துமாவே தாகமாயிருக்கிறதே. தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே. ஓ தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே வாஞ்சித்து கதரும். சொல்லுவமாக. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே எந்த ஆத்மாவுமாயே வாஞ்சித்து கதறுதே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். தஞ்சமே நீ
ஹalleluya. எவ்வளவு அற்புதமான ஒரு பாடல். நம்முடைய அன்பு சகோதரர் ஸ்வன் பீட்டர் அவர்கள் எழுதின இந்த பாடல் இல்லையா? சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருக்கிற 1000 நாளை பார்க்கலும் உம்முடைய பிராகாரத்தில் இருக்கிற ஒரே நாள் நல்லது. ஆமென், ஹalleluya. இல்லையா? சங்கீதத்தில் மிக அழகாய் சொல்லுகிறார், மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறுவதை போல எஸ் என் ஆத்துமா. பாருங்க எந்த அளவுக்கு அவன் சொல்றான் பாருங்க. மான்கள் எப்படி நீரோடை வாஞ்சிக்குமா? இந்த வெயில் காலத்து நல்ல வெயில், உச்சி வெயில் இருக்கிற நாட்களிலே வந்தனாந்திரமான இடங்களிலே தண்ணீர்கள் காண்பது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்ப இந்த மான்கள் என்ன செய்யும்? அவ்விதமாய் பார்க்கும்பொழுது நீங்களும் அதை பார்க்கலாம். நம்ம சைட்லலாம் அந்த தார் ரோட்டில் அதை பார்க்கலாம். ஆனால் அது வனாந்திரத்தில் என்ன செய்யுமா? தன் கண்களை ஏறிட்டு பார்க்கும்பொழுது அந்த வெயிலுடைய தாக்கம் இல்லையா, கீழே பூமியில் விழும்போது அப்படியே தூரமாய் தண்ணி இருக்கிற போலே தெரியும். நீங்கள் கூட பார்க்கலாம், அந்த தார் ரோட்டில் வெயில் காற்றுல இங்கே நின்று பார்த்தீங்கன்னா அங்கே எங்கேயோ தூரத்தில் ஏதோ அந்த ரோட்டில் தண்ணி தேங்கி நிற்கிற போல நிற்கும். அப்போ இந்த மான் என்ன செய்யுமா? அங்கே அந்த அது பேர் தான் காணல் நீர். காண்பதுக்கு நீரை போல் இருக்கும், ஆனால் அது என்ன இல்லை, நீர் அல்ல. அந்த மானானது அப்படியே அந்த தண்ணி, அங்கே தண்ணீர் இருக்கிறது என்று சொல்லி வாஞ்சியோடு ஓடுமாம். அப்போ சங்கீதக்காரன் பாருங்க எப்படி அவன் எதோடு ஒப்பிட்டு பண்றான். அது போலதான் ஆண்டவரே, என் ஆத்துமா உண்மையில் வாஞ்சையா இருக்கிறது. அது தண்ணீர் தாகத்தால் நான் வறண்டு எப்படி தண்ணீரை தேடி ஓடுகிறதோ அதே போலதான் சங்கீதக்காரன் தேவனுடைய ஆத்துமாவை, தேவனுடைய பிரசனத்தை தேடி, தேவ சமூகத்தை தேடி, தேவ கிருபையை தேடி, தேவனை தேடி அவன் ஓடுகிறான். முடிவு என்ன? அவன் வாழ்க்கை அவ்வளவு மேன்மையை காண முடியும். இந்த ராத்திரி வேளையில இந்த பாடல் மூலமாய் ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற வார்த்தை இதுதான். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறதை போல நீங்களும் நானும் அவருடைய பிரசன்னத்திற்காக, அவருடைய சமூகத்திற்காக, அவரை தேடி அவருக்காக நாம் வாஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். ஆனால் ஹல்லேலூயா, நம்முடைய ஆத்துமாவை தேவன் தாகங்களை எல்லாம் தீர்க்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஆமே சொல்லுமா? அந்த 2 சரணங்களை மாத்திரம் மீண்டும் நான் பாட வாஞ்சிக்கிறேன். ஆத்துமா கலங்குவதேன், நேசரை நினைத்திடுவாய், அன்பரின் ரட்சிப்பினால் தினமும் துதித்து போற்றிடுவாய். உன் ஆத்மா ஏன் கலங்கணும்? சங்கீதத்தில் 42ஆம் சங்கீதத்தில் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய், கர்த்தரையே நோக்கி காத்திரு என்ற பாடல் சொல்லுகிறது. உன் ஆத்மா கலங்குவது ஏன்? நேசரை நினைத்திடு, அவருடைய ரட்சிப்பினால் தினமும் நீ என்ன செய்வாய்? துதித்து போற்றிடுவாய். 4வது சரணம் சொல்லுகிறது, தேவரீர் பகற்காலத்திலே கிருபையை தருகிறீர். ஆமென். பகற்காலங்களிலே கிருபையை தருகிறீர். இரவு நேரங்களிலே நம்முடைய உதடுகளை பாடலினால் கர்த்தர் நிரம்ப செய்கிறார். ஆமென். கிருபை தேவ சமூகத்தில் காலைதோறும் அவருடைய கிருபைகளுக்காக நீங்கள் காத்திருங்க. பாருங்க, காலையில எழுந்து நல்ல சத்தத்தை உயர்த்தி நீங்கள் ஆண்டவருடைய கிருபைக்காய் காத்திருங்க. ஆண்டவரே, உம்முடைய கிருபை எனக்கு வேண்டும், உம்முடைய கிருபை இந்த நாளுக்கு எனக்கு கிருபை வேண்டும். இந்த நாளை நடத்தி செல்வதற்கு, இந்த நாள் நான் அநேக சவால்களை சந்திப்பதற்கு, இந்த நாளில் நான் ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை செய்வதற்கு உம்முடைய கிருபை 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 எனக்கு கிருபை தாங்க என்று காலையில கிருபைக்காய் காத்திருங்க. ராத்திரி என்னத்தம செய்ய அந்த கிருபை? காலையிலே கிருபைக்காய் காத்திருந்தால் ராத்திரி உன் வாய்கள் பாடலினால் கர்த்தர் நிரம்ப செய்வார். ஹல்லேலூயா. புலம்பலினால் அல்ல. உன் இரவு நேரங்களிலே உன் இருதயம் பாடி மகிழ வேண்டும் என்றால், உன் உதடுகளில் படுக்கைகளிலும் கூட நீ கர்த்தரை பாடி நீ மகிழ வேண்டும் என்றால் காலையில கிருபையை தேடுங்க. ஆமென். எல்லாம் சேர்ந்து அந்த பாடலை, அந்த 2 சரணங்களை மாத்திரம் நம்ம எல்லாம் கைத்தட்டுவோமாக.
ஆத்தும கலங்குவதே நேசரை நினைத்திடுவா. சொல்லுவோம், ஆத்தும கலங்குவதே நேசரை நினைத்திடுவா. அன்பரின் ரட்சிப்பினால் தினமும் துதித்து போற்றிடுவோம். அன்பரின் ரட்சிப்பினால் தினமும் துதித்து போற்றிடுவோம். மான்கள் நீரோடு வாஞ்சித்து கதறும் போர் தேவனே, எந்த ஆத்துமாவுமாயே வாஞ்சித்து கதறுதே. கைத்தட்டி பாடுவோமாக. மான்கள் நீரோடு வாஞ்சித்து கதறும் போர் தேவனே, எந்த ஆத்துமாவுமாயே வாஞ்சித்து கதறுதே. தஞ்சமே நீ, தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ, என்றும் காப்பி. தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ, என்றும் காப்பி. தேவரின் பகற்காலத்தில் சொல்லுவோம், கிருபையை தருகிறே. தேவரின் பகற்காலத்தில் கிருபையை தருகிறே. இரவினில் பாடும் பாட்டு எந்த வாயில் இருக்கிறதே. இரவில் பாடும் பாட்டு எந்த வாயில் இருக்கிறதே. பாடுவோம். மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறும் போல் தேவனே, எந்த ஆத்துமாவுமாயே வாஞ்சித்து கதறுதே. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். மான்கள் நீரோடு வாஞ்சித்து கதறும் போல் தேவனே, எந்த ஆத்துமாவுமாயே வாஞ்சித்து கதறுதே. தஞ்சமே நீ, தஞ்சமே நீ, அடைக்காலம். எல்லாரும் அப்படியே கர்த்தரை ஆராதிப்போமாக. என்று காப்பி. தஞ்சமே நீ, அடைக்காலம் நீ, என்று காப்பி. ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ், எவ்வளவு அற்புதமான பாடல். எல்லாரும் முழங்கால முடக்கி கொஞ்ச நேரம் தேவனை ஆராதித்து கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரித்தவளாக. ஓரா மனமா சிஹந்த ரியாந்த நியாந்தனா, அவர் நம்மை மகனாக தெரிந்து கொண்டாரு. அவர் மறுபடி நம்மை பிறக்க வைத்தாரு. இன்றைக்கு ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் அவர் நம்மை மாற்றி அப்பா பிதாவு என்று கூப்பிடத்தக்கதான வித்திர சுவீகாரத்தின் ஆவியை தேவன் நமக்கு தந்தர்லி இருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஓ ரமணமனமசியாந்தனே, ஓ ரமணமசியாந்தனே, மகனாக தெரிந்து கொண்டே மறுபடி பிறக்க வைத்தே. ராஜாக்களும் நாங்களே, எல்லாரும் சொல்லுங்க, ஆசாரியர்களும் நாங்களே. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே, ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பும் செய்கின்றோம். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு. கைத்தட்டி பாடுவோம். ஹல்லேலூயா. பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், பிதாவே சொல்லுவோம். ஹல்லேலூயா. இயேசுவே
சகலமும் படைத்தவரே. எல்லாரும் கர்த்தரை ஆராதிங்க. ஹல்லேலூயா. சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, மகிமைக்கு பாத்திரரே, ஐயா மங்காது ஓரா கமல வசதனியா, மகிமைக்கு பாத்திரரே, ஐயா மங்காத பிரகாசம். எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோம். ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பிதாவே பிதாவே ஆராதிக்கிறோம். இயேசுவே ஓரமசி அறிய ஹந்துனியோ ஏமே பிதாவே. எல்லாரும் என் அன்பு தேவ பிள்ளைகளை, தொலைக்காட்சியில பார்க்கிறவர்கள், ஆன்லைன்ல பார்க்கிற எல்லாரும் கர்த்தரை ஆராதிப்போம். ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். ஸ்தோத்திரமு கனமு சொல்லுவோம், வல்லமையோ பலனு எல்லாரும் சொல்லுவோமாக. ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் பலனு மாட்சிமையோ மாட்சிமையோ துதியோ ஐயா எப்போது உண்டாக சொல்லுவோமாக. மாட்சிமையும் ஓரமசியோ ஐயா எப்போது உண்டாகட்டு. கைத்தட்டி பாடுவோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கிறோம், ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பிதாவே ஹல்லேலூயா. ஆமே இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம். பிதாவே ஆராதிக்கின்றோம். சொல்லுவோமாக. இயேசுவே ஹல்லேலூயா. ஆவியானவரே ஏமே அன்பு செய்கின்றோம். ஓரமசபௌனி அந்தனி பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தரே ஹல்லேலூயா. பரிசுத்தர் பரிசுத்தரே பரலோக ராஜாவே எப்போதும் இருப்பவரே ஐயா இனிமேலும். ஹல்லேலூயா. எப்போதும் இருப்பவரே ஐயா இனிமேலும் வருபவரே. ஆராதிக்கிறோம், ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கிறோம். ஓரமலரியா ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பிதாவே பிதாவே எல்லாரும் ஆராதிங்க, எல்லாரும் ஆராதிப்போம். இயேசுவே ஓரமல சமல ரகதரபனி ஹந்தனியோ ரிபா பாபா பாபா பல ரகர ஹந்தனியே ஆர்ப்பரிக்கின்றோம். ஆவியானவரே ஏமே அன்பு இயேசுவே ஆவியானவரே
அதிசயமானவைகள் உமது செயல்கள் எல்லாம் அதிசயமானவைகள் உமது வழிகள் எல்லாம் ஐயா சத்தியமா. எல்லாரும் சொல்லுவோமாக உமது வழிகள் எல்லாம் ஐயா சத்தியமானவைகள். ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அன்பு ஓரா கமரமாசியோ உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். உம்மை Lord, we worship you, Lord. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். சொல்லுவோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பிதாவே பிதாவே. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா, உம்மை ஆர்ப்பரிக்கிறோம் ஆண்டவரே. ஓரபலா சமௌடியே ஆராதிக்கின்றோம் இயேசுவே, ஆர்ப்பரிக்கின்றோம் ஆவி. Hallelujah. Lord, we love you, Lord. We love you, my master God. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை அன்பு கூறுகிறோம், அன்பு செய்கின்றோம். கரங்களை முழு பலத்தோடு தட்டி எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி கொஞ்ச நேரம் ஓரா பலரம சதனியா ஓரம நமல ரதரசி அந்தனி ரீபாபரசி அந்தனியா. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. 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 சொல்லுவோம், தொடர்ந்து ஆண்டவரை நாங்கள் ஜெபிக்க போகிறோம். உடைய மகிமையின் பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும்.
ஒரு ஜெப ஆவினாலும் விண்ணப்பங்களின் ஆவினாலும் எங்களை நிரப்பும். இயேசுவின் நாமத்தில் பிதா. நல்ல ஒரு ஆமென் சொல்லுவோமே, சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோமே. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த இந்த மாதத்தில் தேவன் நமக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்த வசனத்தை உங்களோடு கூட சில வார்த்தைகளை சொல்லி இன்றைக்கு நான் ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். என்னோடு கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம், The Book of Zechariah chapter 10, 10ஆம் அதிகாரத்தினுடைய ஒரு சில வசனங்களை உங்களுக்கு முன்பதாக நான் வைத்து அதை நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த மாதம் நமக்கு மிகுந்த விசேஷித்த மாதமாய் கர்த்தர் இந்த மாதத்தை நமக்கு மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. முதலாவது, கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே பங்கு பெற்று நீங்கள் ஆன்லைனிலும் இதில் கேட்டிருப்பீர்கள். ஆனால் தேவனுடைய வார்த்தைகள் தான் நமக்கு மிக முக்கியம். வேதம் சொல்லுகிறது, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அல்லது பிதாவாகிய தேவன் தம்முடைய எந்த பிரஸ்தாபத்தை பார்க்கலும் வார்த்தையை கர்த்தர் மகிமைப்படுத்துவார். ஆமென். அவருடைய வார்த்தையில தான் அதிகாரம் உண்டு, அவருடைய வார்த்தையில வல்லமை உண்டு. ஆகவே எப்பொழுதும் கர்த்தருடைய வசனத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க பழகணும். அவர் சொல்லப்பட்ட வார்த்தைகளை மீறி அல்லது அவருடைய வார்த்தைகளை கடந்து அவர் எதையும் செய்ய மாட்டார். அவருடைய செயல்களை எல்லாமே அவருடைய வசனத்துக்கு உட்பட்ட வார்த்தைகளாய் கிரியைகளாய் தான் காணப்படும். அவருடைய வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு நிலையிலே ஆவியானுடைய கிரியைகளை நாம் காண முடியாது. இந்த முதலாவது வசனத்திலே 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். அதை நான் வாசிக்க கேட்போமாக. சகரியாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளியிலே அவரவருக்கு பயிருண்டாக அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார். ஐ லவ் தட் வேர்ட். இந்த நாட்களிலே பின்மாறி காலத்து மழை என்றால் எதை குறிக்கிறது? இந்த கடைசி நாட்களிலே தேவன் அனுப்ப போகிற எழுப்புதல். 2 மழையை வேதாகமம் முக்கியத்துவப்படுத்துகிறது. ஒன்று, அன்றைக்கு எருசலேமிலே மேல் வீட்டு அறையிலே 120 பேர் ஒன்று கூடி இருந்தபோது ஆண்டவர் சொல்றாரு, பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறும்படி என்ன செய்யுங்கள்? காத்திருங்கள். ஏறக்குறைய 10 நாட்கள் எருசலேமிலே மேல் வீட்டு அறையில் அவர்கள் காத்திருந்தார்கள். பெந்தேகோஸ்தே என்ற நாள் வந்தபோது ஒரு பெரிய மழை. அந்த மழைக்கு பெயர் முன்மாரி மழை. ஆமென். ஒரு பெரிய முன்மாரி மழையை பெந்தேகோஸ்து நாளில் ஊற்ற பண்ணினார். அந்த முன்மாரி மழை எதை செய்தது? சபையை இந்த உலகத்திலே ஸ்தாபித்தது. ஆமென். நல்ல புரிந்து, அதுதான் முன்மாரி. அந்த முன்மாரி மழையை ஆண்டவர் உலகத்தில் பெய்ய பண்ணி தம்முடைய சபையை இந்த உலகத்திலே எஸ்டாப்ளிஷ் பண்ணினார், சபையை ஸ்தாபித்தார். இப்பொழுது பின்மாறி ஆண்டவர் சொல்றார், பின்மாறி மழைக்காய் காத்திருங்கள் அல்லது வேண்டிக் கொள்ளுங்கள். அந்த பின்மாறி மழை எதற்காக? அவர் ஸ்தாபித்த சபையை அந்த பின்மாறி மழை மூலமாய் ஒரு எழுப்புதலை அனுப்பி அவருடைய சபையை அவர் எடுத்துக்கொள்வார். ஹல்லேலூயா. முன்மாறி மழை சபையை ஸ்தாபிக்க, பின்மாறி மழை சபையை என்ன செய்யல? எடுத்துக்கொள்ள முடியும். இப்போ அதை கர்த்தர் சொல்றாரு, அந்த பின்மாறி மழைக்காக நீங்க வேண்டிக் கொள்ளும். அதுக்காக தான் தினந்தோறும் நாம் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு பின்மாறி மழையை அனுப்பும் ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் ஒரு பின்மாறி மழை, ஒரு எழுப்புதலின் மழை பெய்யட்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். இந்த மாத கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆனால் நான் அதை குறித்து சொல்லாமல் அந்த வசனத்தில் சொல்லப்பட்ட 2 வார்த்தைகளை இந்த நாளிலே தொலைக்காட்சி மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுக்கிற வார்த்தையாய் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வேண்டிக் கொள்ளுங்கள். என்ன சொல்லுங்க? சத்தமா சொல்லுங்க.
வேண்டிக் கொள்ளுங்கள். கடைசி வார்த்தை சொல்லுகிறது கட்டளையிடுவார். ஹalleluya. What a powerful word. வேண்டிக் கொள்ளுங்கள். கடைசி வார்த்தை சொல்லுகிறது கட்டளையிடுவார். இதுதான் இந்த மாச கர்த்தர் கொடுக்கிற அற்புதமான வாக்கு தத்துவம். You ask and it shall be given unto you. வேண்டிக்கொள். அப்போ இந்த ஒவ்வொரு நாளும் தேவ சமூகம் எதற்காக வந்திருக்கிறோம்? நாம் வேண்டிக் கொள்ளும்படி வந்திருக்கிறோம். வேண்டிக் கொள்கிற நமக்கு தேவன் கொடுக்கிற வார்த்தை என்ன? கட்டளை இடுவார். ஹalleluya. எசேக்கியா ராஜாவை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், ஏசியா தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தை கொண்டு வந்து சொல்ல, எசேக்கியாவே நீ சாகவே சாவாய், உன் படுக்கையில் எழுந்திருக்க மாட்டாய். உடனே கவனிக்கணும், எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க. அவன் அந்த சுவர் புறமாய் திரும்பி, எசேக்கியா ராஜா என்ன பண்றான்? சுவர் புறமாய் திரும்பி அவன் அழுகிறான். ஒரு அழுகையின் சுவரை அந்த தன் வீட்டில் அவர் ஏற்படுத்துகிறான். ஒரு கண்ணீரின் சுவரை அங்கே ஏற்படுத்தி அவன் கண்ணீர் விட்டு அழுகிற ஆண்டு சமூகத்தில் ஏசியா தீர்க்கதரிசியானவன் அவன் சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை சொல்லிவிட்டு அவன் வேகமாய் திரும்பி போகிறான். எவ்வளவு ஷார்ட் பீரியடா இருக்கும் யோசித்து. ஒரு பெரிய அரண்மனை தான். அந்த அரண்மனை ஒருவேளை கடந்து போகிறதுக்கு சில நிமிடங்கள் என்ன செய்யலாம், ஆகலாம். ஆனா அந்த சில நிமிடங்களுக்குள்ளே இந்த இவன் எசேக்கியா அவனுடைய அறையை ஒரு கண்ணீரின் அறையாய் மாற்றிக்கொண்டான். ஹல்லேலூயா. அந்த சில நிமிடங்களிலே தன்னுடைய அறையை ஒரு அழகின் ஸ்தலமாய் மாற்றிக்கொண்டான். ஒரு சில நிமிடங்களிலே தன்னுடைய அறையை ஒரு ஜெப அறையாய் மாற்றிக்கொண்டான். ஒரு சில நிமிடங்களிலே தன்னுடைய அறையை கர்த்தருடைய பாதபடியாய் மாற்றிக்கொண்டான். ஹல்லேலூயா. ஏசியா சொல்லிவிட்டு கடந்து போகிறான். அந்த சில நிமிடங்களிலே கர்த்தருடைய பாதத்திலே இருந்து அவருடைய பாதத்தை பிடித்து கொண்டு அவன் கண்ணீரோடு கூட அவன் ஜெபித்த உடனே பாருங்க எவ்வளவு வேகமாய் நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார் பாருங்க. how fast. உலகத்துல யாருமே அந்த அளவுக்கு பதில் சொல்ல முடியாது இல்லையா? அப்போ இங்க கண்ணீர் விட்டான், மெசேஜை கொடுத்த மரண செய்தியை கொடுத்துட்டு அவன் போறான். அவன் முற்றத்தை தாண்டல. அந்த இடைப்பட்ட நேரத்தில் இவன் ஆண்டவர்கிட்ட அழுறான், கண்ணீர் விடுறான். உடனே அங்கிருந்து பதில் வருது. அந்த முக்கோண பாருங்க, ஊழியக்காரன் வரான். he gives the message, you are going to die. நீ சாக போகிறாய் என்று மெசேஜ் அங்கிருந்து மெசேஜ் இங்க வருது. இங்க மெசேஜ் வந்த உடனே இங்க இருந்து மேல என்ன ஓடுது சொல்லுங்க? ஜெபம் ஓடுது. அங்கிருந்து மெசேஜ் வருது. இங்க வந்த உடனே இங்க இருந்து மேல ஜெபம் ஓடுது. மேல இங்கிருந்து ஜெபம், கண்ணீரின் ஜெபம் ஓட உடனே மேல இருந்து அங்க ஒரு பதில் வருது. ஹல்லேலூயா சொல்லுங்களையா. ஹல்லேலூயா. மெசேஜ் சொன்னவனே குழம்பிட்டான். ஏசியா கிட்ட சொல்ற, நீ போய் சொல்லு அவன்கிட்ட, நீ சாக மாட்ட. 15 வருஷத்தை கர்த்தர் கூட்டுறார். ஏசி என்ன சொல்லிருக்குமா? ஏன் ஆண்டவரே, சில நாட் ஈவன் ஃபியூ மினிட்ஸ், இப்பதான் போயிட்டு நீ சாகவே சாவாயின்னு சொல்றீங்க. அவ்வளவு சீக்கிரமே அவனை போய் சொல்லி நீ சாக மாட்ட, இன்னும் 15 வருஷம் கூட்டி கொடுக்க போறேன். இதுக்கு இடையில என்ன ஆண்டவரே நடந்துச்சு? ஹல்லேலூயா. ஏசே கேட்டிருப்பான், Lord, what happened within a few minutes? Because you are the one who said, go and tell to King Ezekiel that you are going to die. எசேக்கியாட்ட போய் சொல்லு என்று நீங்க தான் சொன்னீங்க. நான் சொல்லிட்டேன். சொல்லிட்டு வரத்துக்குள்ளேயே திருப்பி சொல்றீங்க நீ சாக மாட்ட. அப்ப இந்த ஒரு நிமிஷத்துக்குள்ள என்ன நடந்தது? ஹல்லேலூயா. ஏசியாவுக்கு இதாயிடுச்சு. ஏசியாவை பார்த்து சொல்ற, டேய் அவன்கிட்ட சொல்லு, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். ஹல்லேலூயா. சிம்பிள். அந்த வார்த்தை வந்த உடனே எசேக்கியா புரிஞ்சிச்சு, ஆஹா, இவனுடைய கண்ணீரும் இவனுடைய விண்ணப்பமும் கர்த்தருடைய திட்டத்தையே மாற்றிவிட்டது. ஒரு ஆமென் சொல்ல வேண்டாமா? ஹல்லேலூயா. ஐயா, என் அன்பு தேவ பிள்ளையே, உன்னுடைய கண்ணீரும் உன்னுடைய விண்ணப்பமும் எதையும் மாற்றக்கூடிய வல்லமை இருக்கிறது. ஆமென். many people they don't know the power of prayer and the power of tears. அநேகருக்கு கண்ணீரின் வல்லமையும்
விண்ணப்பத்தின் வல்லமை அநேக தெரியல, ஜெபத்தின் மேன்மை தெரியல. அதனால தான் அநேக முறை நம்ம ஜெபிக்கிறது இல்ல. பாருங்க, இதை அப்படியே கொஞ்சம் கற்பனையில் கொண்டு வந்து பாருங்க. within few minutes தன்னுடைய அறை ஜப அறையாய் மாற்றினான். தன்னுடைய சுவரை கண்ணீரின் சுவராய் மாற்றினான். அந்த அறையிலே தேவனுடைய பாதமாய் மாற்றிக்கொண்டான். ஒரு சில நிமிடங்களிலே அவருடைய பாதத்தில் அவன் 3 காரியம் நடந்த. கர்த்தருடைய பாதத்தில் விழுந்தான், 2வது கண்ணீர் விட்டான், 3வது விண்ணப்பம் பண்ணினான். ஆண்டவர் தான் சொல்றாரு, ஏசையாவே நீ போய் அவன்கிட்ட சொல்லு, நீ மெசேஜ் சொன்ன உடனே தெரியுமா, மரண செய்தி சொன்ன உடனே அவர் என்னத்தம்மா செஞ்சான், சுவர்புறமாய் திரும்பி அவன் அழுது அவன் விண்ணப்பம் பண்ணினான். ஹல்லேலூயா, ராமே சொல்லுங்களே, ஹல்லேலூயா. இன்றைக்கு நண்பு தெய்வ பிள்ளைகளே, உங்கள் எல்லாருக்கும் கர்த்தர் சொல்ற வார்த்தை இதுதான். என்ன சொல்றான், வேண்டிக் கொள்ளுங்கள். எல்லாம் சொல்லுங்க, வேண்டிக் கொள்ளுங்கள், கட்டளை இடுவார். ஆமென். உங்களை எல்லாரும் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை இதுதான், வேண்டிக் கொள்ளுங்கள், கட்டளையிடுவார். சொன்னது ஒரு மனிதன் அல்ல, சொன்னது கர்த்தர். ஆமென். அவர் சொல்றார், நீ வேண்டிக்கொள், நான் கொடுக்கிறேன், நான் தரேன். ஹல்லேலூயா. இந்த ராத்திரி வேளையிலே நான் வேண்டிக்கொள்ளும்படி வந்திருக்கிறோம். ஆமென். ஆக இந்த ஒரு குறிப்பை வைத்து தான் இப்போ நமக்கு நேரம் இல்லாதல எல்லாம் நாம் வேண்டிக்கொள்ள போகிறோம். நான் விசுவாசிக்கிறேன் என் அன்பு தேவ பிள்ளையே, இன்னைக்கு ராத்திரி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிற காரியங்களை அவர் உங்களுக்கு கட்டளையிட போகிறார். எல்லார் கண்களை மூடுங்க. தொலைக்காட்சி மூலமாய், ஜாய் தொலைக்காட்சி மூலமாய் பார்க்கிற என் அன்பு தேவ பிள்ளையே, பெல் தொலைக்காட்சியின் மூலமாய் பார்க்கிற என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, ஷாலோம் தொலைக்காட்சி மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆன்லைன் மூலமாய் பார்க்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உன்னை பார்த்து தான் கர்த்தர் சொல்லுகிறார், வேண்டிக் கொள்ளுங்கள், நான் உங்களை கட்டளையிடுவேன். வேண்டிக் கொள்ளுங்கள், நான் உங்களை கட்டளையிடுவேன். ஒரு 2-3 நிமிடம் தர போகிறேன். உனக்கு என்ன தேவையோ ஆண்டவர் சொல்லிட்டார், நீ வேண்டிக்கொள், நான் தரேன், நான் தரேன். எல்லாம் ஜெபிப்போமா? கொஞ்ச நேரம், ஒரு 2-3 நிமிஷம் உங்களோட பிரச்சனைக்கா உங்களுக்கு என்ன செய்யணும், என்ன நடக்கணும், என்ன தேவை, எல்லாரும் சொல்லுங்க. ஓரா மானாமா, உன்னை வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னது ஒரு மனிதன் அல்ல, உங்க பாஸ்டர் உங்களை பார்த்து வேண்டிக் கொள்ளுங்க சொல்லல, அல்லது வேற யாரும் சொல்லல. தாயின் கர்ப்பத்தில் உருவாக முன்பே உன்னை தமக்கென்று முத்திரைத்த உன் கர்த்தர் சொல்லுகிறார், வேண்டிக்கொள், நீ வேண்டி. இன்னைக்கு ராத்திரி தேவனுடைய வார்த்தையை கர்த்தருடைய ஊழியக்காரன் சொல்லுகிறேன். இன்னைக்கு ராத்திரி நீ வேண்டிக் கொள்வது எதுவோ அதை உனக்கு கட்டளை இடுவார், கட்டளை இடுவார், கட்டளை இடுவார், நிச்சயமாய் கட்டளை இடுவார். ஜெபிங்க, எல்லாம் ஜெபிங்க. உன் பிரச்சனை என்ன என்று சொல்லுங்க, உன் தேவை என்ன என்று சொல்லுங்க, உன் எதிர்பார்ப்பு என்ன என்று சொல்லுங்க. எசேக்கியா பார்த்து சொன்னார், எசேக்கியாவே உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்கினேன் என்று சொன்னாரே. அதே கர்த்தர் இன்றைக்கு மகளே உன்னை பார்த்து, மகளே உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உனக்கு கட்டளையிடுவேன். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உனக்கு கட்டளை இடுவேன், உனக்கு நான் கட்டளை இடுவேன், உனக்கு நான் கட்டளை இடுவேன். ஓரா பாலா ராமோ சபஹந்த ராதுனியோ அம்பல் ஆக்காவல ரகத்துர பஸ்ஸ பௌன வந்து நியாதனா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவர். நம்முடைய பிள்ளைகள் உம்மை நோக்கி வேண்டிக் கொள்கிறார்கள், உம்மை நோக்கி தங்கள் விண்ணப்பங்களை ஏறெடுத்து கொண்டிருக்கிறார்கள். எஸ், அநேகருடைய கண்களிலே கண்ணீர் வருகிறது, ஆவியான பார்த்து கொண்டிருக்கிறார். தொலைக்காட்சிக்கு முன்பதாக முழங்கால முடங்கிக் கொண்டு அழுது கொண்டிருக்கிற என் அன்பு தாயே, கர்த்தர் உன் கண்ணீரை பார்த்து கொண்டிருக்கிறார். என் அன்பு வாலிப தங்கச்சி, உன் கண்ணீரை கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், மகளே உன் விண்ணப்பத்தை கேட்டேன், நான் கட்டளை இடுவேன், விண்ணப்பம் பண்ணுங்கள், உங்களுக்கு கட்டளை இடுவேன் என்று சொன்னாரே. அவர் சொன்ன பிறகு நாம் ஏன் தயங்க வேண்டும்? அவர் சொன்ன பிறகு நாம் ஏன் சந்தேகப்பட வேண்டும்? அவர் சொன்ன பிறகு நீ ஏன் அதைரியப்பட வேண்டும்? நீ ஏன் அவிசுவாசமா இருக்க வேண்டும்? கூப்பிட அவரை நோக்கி.
ஓ ரபல ரதனா மச பௌடாதுனி. ஹல்லே, கூப்பிடுங்க, கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க, கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க, கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. ஹல்லே லூயா ரீமா நகதன மன மௌடி அந்த நாதனியே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லே லூயா, ஹல்லே லூயா, ஹல்லே லூயா, ஹல்லே லூயா, ஹல்லே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கூப்பிடுங்க, கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க, நல்ல கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க, கர்த்தரை நோக்கி சத்தத்தை உயர்த்துங்க. உள்ளமதேன் பாரங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம். உள்ளமதேன் பாரங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசுவன் தாதரிப்பார். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசுவன் தாதரிப்பார். கர்த்தரையே நம்பி ஜீவிப்போம், கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம். கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிட காத்திடும் பரமனே. கரங்களை நான் பற்றி கொள்வோம், கைவிட காத்திடும் பரமனே. கரங்களை நான் கற்றி கொள்வோம், சொல்லுவோம், கைவிட காத்திடும் பரமனே. நாம் பற்றி கொள்வோம். நம்ம எல்லாரும் ஒரு மனப்பட்டு, நமக்கு நேரம் இல்லாதபடினால் சில காரியங்களை மாத்திரம் ஜெபிக்க போறேன். முதலாவதாக, இந்த நாட்கள் இந்த பெருந்தொற்று பல இடங்களிலே வேகமாய் பரவி கொண்டிருக்கிறது. நம்முடைய தமிழகத்தில் அதிகமாய் பரவுகிறது, கேரளா தேசத்தில் வெகு வேகமாய் பரவுகிறது, பல மாநிலங்களில் இது பரவி கொண்டிருக்கிறது. சில இடங்களிலே 3வது தொற்று ஆரம்பித்திருக்கிறது சொல்றாங்க. எதுவா இருந்தாலும் நம்ம இன்னைக்கு கேட்ட வார்த்தையை அடிஸ்தானத்தில் வைக்க போகிறோம். விண்ணப்பம் பண்ணுங்கள், கட்டளை இடுவே. எல்லாம் முழங்கால் பண்ணிட்டு எல்லாம் ஜெபிங்க, சத்தத்தை உயர்த்தி ஜெபிங்க, சத்தமா ஜெபிங்க. இந்த பெருந்தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்கள் அநேகர் இருக்கிறாங்க, அநேக ஊழியக்காரர்கள் இந்த பெருந்தொற்றினால் இப்போது பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. எல்லாம் ஜெபிங்க. அநேக ஊழியர்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. கர்த்தருடைய கரம் இந்த ராத்திரி வேளை நீட்டப்படும்படியா தேவனுடைய கரம், தம்முடைய ஊழியக்காரர்களுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தர் நம்முடைய கர்த்தர் அல்லவா. எல்லாரும் ஜெபிங்க. இந்த பெருந்தொற்றினால் பாதிக்கப்பட்ட அத்தனை பேர் மேலும் இந்த ராத்திரி வேளையிலே கர்த்தருடைய கரம் நீட்டப்பட வேண்டும். இந்த ராத்திரி வேளையிலே என் தேவனுடைய கரம் இந்த பெருந்தொற்றினால் பாதிக்கப்பட்டிருக்கிற என் அன்பு ஊழியர்கள் மேல் கர்த்தருக்கு தெரியும் யார் யார் எந்தெந்த ஊழியர்கள் எப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த ராத்திரி வேளை தேவ கரம் நீட்டப்படும்படியா அந்த பெருந்தொற்றிலிருந்து கர்த்தர் முற்றிலும் விடுவித்து பெறணும். நம்முடைய சபையை சார்ந்த ஒரு சிலர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு ராத்திரி வேளையில கர்த்தர் அவர்களுக்கு விடுதலை கொடுக்க வேண்டும். இந்த பெருந்தொற்று இனிமேல் நம்முடைய தேசத்தை தொடக்கூடாது. இனிமேல் இந்த பெருந்தொற்று நம்முடைய தேசத்தை பாழாக்குறதற்கு தேவன் இடம் கொடுக்க கூடாது. இந்த பெருந்தொற்று இனி தேசத்தில் வரக்கூடாது. ஒரு இம்மட்டு வா மிஞ்சி வராதே என்று சொல்லி சமுத்திரத்தின் அலைகளுக்கு கட்டளை கொடுத்த கர்த்தர் நம்முடைய தேவன் அல்லவா. நீங்கள் எல்லாரும் இயேசுவின் நாமத்திலே எங்களுடைய கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இந்த பெருந்தொற்று இந்த வைரஸை இயேசுவின் நாமத்தில் கட்டளை இடுகிறோம். எங்கள் தேசத்திற்குள் வர உனக்கு அனுமதி இல்லை, எங்கள் மாநிலங்களுக்குள்ளே வர்ற அனுமதி இல்லை, எங்கள் பட்டணங்களுக்குள்ளே வர்ற அனுமதி இல்லை, எங்கள் குடும்பங்களுக்குள்ளே வர்ற அனுமதி இல்லை. விசேஷமாய் ஊழியர்களுடைய வாழ்க்கையில ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள வாழ்க்கையில இந்த பெருந்தொற்று வருவதற்கு அனுமதி இல்லை. இயேசுவின் நாமத்திலே கர்த்தர் இப்போது வல்லமை அக்கினியை அனுப்பி இந்த பெருந்தொற்றுகளை கர்த்தர் முற்றிலும் அழித்து போடுவீராக. இயேசுவின் நாமத்திலே விண்ணப்பம் பண்ணுங்கள், கட்டளை இடுவேன் என்று சொன்னீர் அல்லவா. விண்ணப்பம் பண்ணுங்கள், கட்டளை இடுவேன் என்று சொன்னீர் அல்லவா. இயேசுவின் நாமத்திலே ஒரு விடுதலை உண்டாகட்டும்.
ஓரா பாலா ராதா ரகாரா மானா எல்லாரும் ஒரு சில வினாடிகள் நல்ல அந்நிய பாஷையில பேசுங்க. எல்லாம் ஆன்லைன்ல பார்க்குறவங்க, தொலைக்காட்சியில பார்க்குற அபிஷேகத்தை பெற்றவர்கள் ஒரு சில வினாடிகள் அந்நிய பாஷையில ஜெபிங்க, அந்நிய பாஷையில ஜெபிங்க. ரீபா லஹத்துரா பஸ் சபௌனியா. தூய ஆவியானவர் உங்களை மறைத்து அவர் ஜெபிக்கட்டும். பரிசுத்த ஆவியானவர் உங்களை மறைத்து அவர் ஜெபிக்கட்டும். ரீபால ரக்கு ரமனா மனாரோ மஹந்து ருபஸ் சபௌனியாந்தனா ரிகா தெர்ரபால ரகதனா மௌட வந்து ராதனியாதனா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் ஜெபிக்கிற அடுத்த காரியம், சமீப நாட்களிலே நம்முடைய தேசத்திலே திருச்சபைகளுக்கு விரோதமாய் அநேகர் எழும்பி இருக்கிறார்கள். ஆலயங்கள் கடந்த ஒரு வாரத்தில் 2 இடங்களில் ஆலயங்கள் இடிக்கப்பட்டிருக்கிறது. சத்தீஸ்கர் மாவட்டங்களிலே அநேக ஊழியர்கள் பொய்யான குற்றச்சாட்டுகளினாலே அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இப்படி திருச்சபைகளுக்கு விரோதமாய், திருச்சபைகள் வளர்ச்சிக்கு விரோதமாய் இல்லையா, ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளை அவர்கள் மிரட்டும் துணியிலே அவர்கள் பல காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறாங்க. சவுலை விட ஒருவன் துணிகரமாய் செயல்படுவானான்னு தெரியாது. ஆனால் அப்பேற்பட்ட சவுலையும் தமஸ்கி வீதியில் வைத்து பவுலாய் மாற்றி காண்பித்த கர்த்தர் நம்முடைய தேவன். சபைகளுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை கர்த்தர் ரட்சிக்க வேண்டும். எல்லாரும் கரங்களை உயர்த்துங்க. இந்த நாட்களில் சபைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற வல்லமைகள் முறியடிக்கப்பட வேண்டும். சபைகளுக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்களை கர்த்தர் தம்முடைய கரத்தை நீட்டி அவர்களை ரட்சிக்க வேண்டும். அவர்கள் அல்ல இந்த கல்லை மேல் மோதுகிறவன் அல்ல அவன் சிதறண்டு போவான் என்று சொல்லுகிறதே. பவுலை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற, சவுலே முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினம், நீ செய்கிற காரியம் முள்ளிலே நீயே உதைத்து கொண்டிருக்கிறாய். சீக்கிரத்தில் அந்த முட்கள் உன் கால்களை கிழித்து விடும். ஆகியவை அதை நிறுத்து என்று சொல்லுகிறாரே. அதே போல இன்றைக்கு அறியாமையினாலே அநேகர் திருச்சபைகளுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிறார்கள். திருச்சபைகளுக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். திருச்சபைகளுடைய ஜனங்களுக்கு விரோதமாய் கொக்கரித்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய கரம் இந்த ராத்திரி வேளையில் நீட்டப்படட்டும். அவர்களை கர்த்தர் நேசிக்கிறார். அவர்கள் கர்த்தருடைய அன்பை அறிந்து கொள்ளட்டும். அவர்கள் கர்த்தருடைய அன்பை அறிந்து கொள்ளட்டும். ஓரா மலர சி ஹந்தனையா. சபைக்கு திருச்சபையில் விரோதமாய் பேசுகிறவர்களும், திருச்சபைக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்களும், திருச்சபைகளுக்கு விரோதமாய் கொக்கரிக்கு அத்தனை பேரும் கர்த்தர் அவர்களை சந்திக்கட்டும். அவர்கள் கர்த்தருடைய அன்பை அறியட்டும். எவ்வளவாய் கர்த்தர் அவர்களை நேசிக்கிறார், எவ்வளவாய் கர்த்தர் அவர்களை நேசிக்கிறார் என்பதை அவர்கள் உணரட்டும். திரு சபைகளுக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா சத்துருடைய வல்லமைகளையும் எல்லா கிரியைகளை கர்த்தர் அழித்து போடுவாராக. இயேசுவின் நாமத்திலே எல்லா ஆயுதங்களும் வாய்க்காமல் போவதாக. திரு சபைகளுடைய வளர்ச்சிக்கு விரோதமாய், திரு சபைகளுக்கு விரோதமாய், சபைகளுக்கு விரோதமாய், ஊழியர்களுக்கு விரோதமாய் நம்முடைய தேசத்தில் எந்த இடத்துல எந்த செயல்பாடுகள் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் அவனுடைய சத்துருடைய கிரியைகள் எல்லாம் வாய்க்காமல் போகட்டும், வாய்க்காமல் போகட்டும். ஹல்லேலூயா. இந்த புதிய மாதத்தில் வந்திருக்கிறோம். இந்த மாதம் நம்முடைய தேசத்திற்கு ஒரு ஆசீர்வாதமான மாதமாக இருக்க வேண்டும். நம்முடைய தமிழ்நாட்டுக்கு ஆசீர்வாதமான மாதமாக இருக்க வேண்டும். நம்முடைய தேசத்தில் இருக்கிற விவசாயிகளுக்கு ஆசீர்வாதமான மாதமாக இருக்கணும். எல்லா தொழிற்சாலைகளும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். எல்லாரும் கொஞ்சம் 2 நிமிஷம் நல்லா கரங்களை உயர்த்தி நம்முடைய தேசத்தை பிளஸ் பண்ண போறீங்க. நம்முடைய தேச தலைவர்களை பிளஸ் பண்ணுங்க. நம்ம ஆளுகை செய்கிறவர்களை பிளஸ் பண்ணுங்க. எல்லாரும் ஆசீர்வதிங்க. பாருங்க, நம்ம ஆளுகை செய்கிறவர்களை ஆசீர்வதிங்க. நம்முடைய முதலமைச்சரை ஆசீர்வதிங்க. நம்முடைய பிரதமரை ஆசீர்வதிங்க. நம்முடைய மத்திய அமைச்சர்களை ஆசீர்வதிங்க. நம்முடைய மாநில அமைச்சர்களை ஆசீர்வதிங்க. நம்முடைய கவர்னர்களை ஆசீர்வதிங்க. நம்முடைய விவசாயிகளை ஆசீர்வதிங்க. தொழிற்சாலைகள் நடத்துகிறவர்களை ஆசீர்வதிங்க. நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்பதை அறிந்து ஆசீர்வதிகள் என்று சொன்னாரே. தொலைக்காட்சியிலே பார்க்கிற என் அன்பு தேவ பிள்ளையே, ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிறவர்களே, நல்லா பிளஸ் பண்ணுங்க. நீங்க பிளஸ் பண்ணணும். நம்ம பிளஸ் தான். நம்முடைய தேசத்தை நம்ம ஆசீர்வதிக்க தான் செய்யணும். நம்முடைய தேசத்தை
என்றைக்குமே விட்டு கொடுக்க கூடாது. நமக்கு நம்முடைய தேசம் முக்கியம், நம்முடைய தேசத்தின் ஜனங்கள் முக்கியம், நம்முடைய தேச தலைவர்கள் முக்கியம். நம்முடைய தேசம் எல்லா நிலையிலும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. நம்முடைய தேசம் எல்லா நிலையிலும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஓ, எல்லா மாவட்ட கலெக்டர்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. எல்லா போலீஸ் அதிகாரிகளும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. எல்லா நீதி அரசர்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. எல்லா IAS ஆபீசர்ஸ்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. எங்கள் தேசத்தில் இருக்கிற வயது முதிர்ந்தவர்கள் முதல் கொண்டு சிறு பிள்ளைகள் வரையிலும் எல்லாரும் என் தேவனாகிய கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. ஆசீர்வாதத்தை அன்றி வேறு ஒன்றும் எங்கள் தேசத்தில் இருக்கக்கூடாது. தேவ பிள்ளைகளாக நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து பிதா குமார பரிசுத்தாவின் நாமத்திலே எங்கள் தேசத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த தேசம் ஆசீர்வாதத்தினால் நிறைந்திருக்கட்டும். தேசத்தில் இருக்கிற கடன் பிரச்சனைகள் எல்லாம் மாற்றும். எங்கள் தேசத்தில் இருக்கிற எல்லா கடன் பிரச்சனைகளும் மாறட்டும். தேசத்தை ஜனங்களுடைய வாழ்க்கையில கடன் பிரச்சனைகள் மாறட்டும். வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு கர்த்தர் நல்ல வேலையை தாங்க. குடும்பத்திலே சமாதானத்தை தாங்க, மகிழ்ச்சியை தாங்க. தற்கொலையின் ஆவிகளை தேசத்தை விரட்டி போடுங்க. குடும்பங்களிலே சமாதானம் உண்டாகட்டும், தேசத்திலே சமாதானம் உண்டாகட்டும், பட்டணங்களில் சமாதானம் உண்டாகட்டும். சமாதானத்தினால் எங்கள் தேசத்தை நிரப்புவீராக. எங்கள் தேசத்தினுடைய எல்லைகளில் இருந்து எங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிற ராணுவ வீரர்களை நீர் ஆசீர்வதியும். ராணுவ வீரர்கள் அத்தனை பேரோடும் அவருடைய கரம் இருக்க வேண்டும். எங்கள் தேசத்தின் எல்லைகளில் இருக்கிற எல்லா ராணுவ வீரர்களையும் நீர் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அவங்களோட குடும்பங்களை ஆசீர்வதிங்க. அவங்களோட நாமத்தை மகிமைப்படுத்தும் ஒரு எழுப்புதல் எங்கள் தேசத்தில் அனுப்ப போகிறேன். பின்மாறி மழைக்காய் வேண்டிக் கொள்ளுங்க என்று சொன்னீரே, பின்மாறி மழைக்காய் நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஒரு எழுப்புதல் அக்கினி எங்கள் தேசத்தில் ஊற்றப்படட்டும். நீர் மகிமைப்படும். சகல கனத்தையும் மகிமை துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். நம்ம எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் சித்தி சகலவாலும் வருவாது. ஆமென். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த உங்களுடைய தொலைக்காட்சியில் அநேக ஃபோன் தொலைபேசி எண்களை நீங்கள் பார்ப்பீங்க. அந்த எண்ணுக்கு நீங்கள் அழைங்க. உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் காத்திருக்கிறோம். அங்கே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார். கர்த்தர் மகிமைப்படவும், நாங்கள் உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை துதிக்கவும் உங்களுடைய சாட்சிகளை அந்த வாட்ஸ்அப் நம்பரில் என்ன செய்யுங்க, நீங்கள் அனுப்புங்க. நான் ஒருமித்து அவருடைய நாமத்தை மேம்படுத்துவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thank you.